Hi, hello everyone. Welcome back to Vina Studies. இந்த வீடியோவில் நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதாவது சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் செக்ஷன் 1.4 அதாவது டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கூடவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷனல் ஃபார்முலா, டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே இது தான் திரும்ப சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 1.4 அண்ட் 1.5 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் நான் என்னென்னலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாடு சிலபஸ் கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதான் கூடிய விரைவில் நான் நீட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த சேனலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்துருந்தோம், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் பார்த்தோம். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு நம்ம டாபிக் இல்லை, பட் டாபிக் என்னென்னா ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் த அன்சர்டனிட்டினா என்னென்னு சொல்லியிருந்தோம், எரர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். மெயினாக 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி எரர்ஸ் ப்ரொபகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா பார்த்தோம். ரிலேட்டிவ் எரர்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. கூடவே நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியும் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து ஒரு 8 வீடியோ பக்கமாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 8 வீடியோவையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் அந்த வீடியோ கீழே போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வருது, இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டைமென்ஷன்ஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சொல்லுவேன், டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சொல்லுவேன், ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இருந்தாலும் அந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷனில் தான் நான் பண்ணிப்பேன். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லியிருப்பேன், டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு பார்த்துட்டிங்கன்னா தான் ஒரு ஃப்ளோவாக புரியும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்க்காத வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. சரி, ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம்னா லைன் பை லைனாக படித்து காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃபாக ஒரு டைம் உங்களுக்கு டைமென்ஷன் என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் புக்குள்ளே வரேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த யூனிட்ஸ் ஆரம்பிக்கும் போது, இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 மெயினாக பிரித்தோம். ஒன்று ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இன்னொன்று டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பிரித்தோம். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இன்னொன்று டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பிரித்தோம். ஏன் பிரித்தோம்? ஏன்னா எஸ்ஐ யூனிட்ஸில் என்ன பண்ணிப்பாங்கன்னா 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் யூனிட் கிரியேட் பண்ணாங்க. அந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஒன்று லென்த்து, மாசு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, டெம்பரேச்சரு, லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 7 தான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அக்கார்டிங் டு எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா? அது ஏன் 7 பிரித்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரரியாக பிரித்தாங்கன்னா இந்த 7 மட்டும் போதும்ப்பா, இதை வச்சு நம்ம மற்ற எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிடுவோம்ப்பா நாங்கள். அப்போ டெரைவ் பண்ணுறது எல்லாத்தையும் டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் 2 குவான்டிட்டி தேவைப்படுதுப்பா, 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து தெரியணும்ப்பா அப்படின்னு தான் என்ன பண்ணாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒன்று பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைமே படிச்சிட்டோம். இந்த வீடியோ சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன் ஆங்கிள் என்ன, சாலிட் ஆங்கிள் என்னன்றதை நல்லாவே படிச்சிட்டோம். அப்புறம் சரி, இப்போ இதே நம்ம இதே படிக்கிறோம். இதே நான் திரும்பி சொல்கிறேன்னா டைமென்ஷனும் இது கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு தெரியும். இப்போ லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த்தை வந்து யூனிட்ஸில் மெஷர் பண்ணோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். லென்த்தோட யூனிட்டு மீட்டர், மாஸோட யூனிட்டு கிலோகிராம். இது வந்து அக்கார்டிங் டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் சொல்கிறேன். அப்புறம் டைமை இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்டில் போடுவோம். அடுத்து அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்பியர். அப்புறம் டெம்பரேச்சரை இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின், டிகிரி சென்டிகிரேட் யூஸ் பண்ணக்கூடாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் மட்டும்தான். லூமினஸ் இன்டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கேண்டலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். சரி, இப்போ டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் அ டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எதனால டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? 2 வெலாசிட்டியோட ஃபார்முலா ஃபஸ்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கனா. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எது? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இது நத்திங் பட் லென்த். ஓகேங்களா? லென்த்தோடைய அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது? லென்த்தோடைய ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை லென்த்துன்னு சொல்லலாம். கரெக்டாக? டிவைடட் பை டைமும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ நான் எதுனா சொல்ல வரேன், அந்த ஃபார்முலாலேயே வெலாசிட்டி டிபெண்ட் ஆகிருக்கு. எதை டிபெண்ட் ஆகிருக்கு? லென்த்தை டிபெண்ட் ஆகிருக்கு, டைமை டிபெண்ட் ஆகிருக்கு. இன்னொரு வழியும் சொல்லலாம்னா லென்த்தை மெஷர் பண்ணி டைமை மெஷர் பண்ணால் நான் வெலாசிட்டியை மெஷர் பண்ணிடலாம், இல்லை கால்குலேட் பண்ணிடலாம். இது 2 மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நான் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதுக்கு தான் டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்றோட பேசிக் ஐடியாவே. என்னென்னா
derived physical quantities are derived from fundamental physical quantities. சரி இதெல்லாம் நீங்கள் திரும்ப கேட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு 2-3 derived physical quantity எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறேன். அதாவது நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், அதில் டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே நம்ம எதுலேருந்து டெரைவ் பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து டெரைவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்னோட கேஸ் என்னன்னா, ஒரு 2-3-4-5 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த 4-5 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4-5மே டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். அதாவது 1 வெலாசிட்டி, நானே எழுதுகிறேன், சும்மா ஒரு ரேண்டமாக எழுதுகிறேன், வெலாசிட்டி, அப்புறம் இன்னொன்று என்ன ஏரியா, அப்புறம் இன்னொரு வால்யூமு, அதுக்கப்புறம் ஃபோர்ஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ப்ரெஷர் எழுதிக்கலாமா, ப்ரெஷர், வால்யூம், ப்ரெஷர். ஓகே, இப்போ ஒரு 5 எழுதிடுறேன். இப்போ அது 5லையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இது 5மே டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நான் என்ன பண்ணிக்கிறேன், வெலாசிட்டியை டெரைவ் பண்ணியிருக்கேன். எதில் டெரைவ் பண்ணியிருக்கேன், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் டெரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கேள்வி என்னென்ன ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தால் போதும் நான் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணிடலாம். இதான் என்னோட கேள்வி. ஈஸி தான், நம்மளுக்கே தெரியும். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா சும்மா எழுதுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இதில் 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கும். 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸு, இன்னொன்று டைம். என்னென்ன பொறுத்து இருக்குது, ஒன்று லென்த்தை பொறுத்து இருக்குது, லென்த்துங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்னொன்று டைமுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இப்போ ஏரியா எடுத்துங்க. ஏரியாவுக்கு இப்போ ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த்து இன்ட்டு பிரெட்த்துன்னு போடுமா. இதுவும் பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். பிரெட்த்தும் இதுவும் ஒரு லென்த்து தான். ஸோ அப்போ இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டுமே லென்த்து தான். ஸோ அப்போ லென்த்தோடைய ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இருந்து தான் ஏரியாவை டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லிடலாமா. அதே மாதிரி வால்யூமுக்கு லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட்டு, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். வால்யூம் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூப், ஓகேங்களா, லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட், ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம, இது எல்லாமே லென்த்து தான். ஏன் லென்த்துன்னு சொல்கிறேன், லென்த்து பிரெட்த்தும் ஒரு லென்த் தான், ஹைட்டும் ஒரு லென்த் தான், மூணுமே லென்த்து தான். ஸோ அதனால் லென்த்துங்கிற ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து வால்யூமை டெரைவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம். சரி, இப்போ ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன், அந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா, இப்போ சரி, அப்போ அக்சலரேஷன் ஆரம்பிச்சிடலாம், அப்புறமேட்டுக்கு ஃபோர்ஸ் போகலாம். ஓகேவா. அக்சலரேஷன் ஃபார்முலானா வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கனு. வெலாசிட்டிக்கே நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் டேக்கன் டிவைட் பை டைம் வருமா. ஸோ இப்போ திரும்பி நீங்கள் சிம்பிளிஃபைடாக எழுதுனீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர்னு போடுவோமா. இப்போது இதில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது, இந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் அ லென்த். இந்த டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, லென்த்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இது வெறுமனே டைம் தான். ஸோ இதுவும் ஒரு டைம் தான். இப்போ லென்த்தும் டைம்ன்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டியிலேருந்து, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியிலேருந்து நான் அக்சலரேஷனை டெரைவ் பண்ணிடலாம். அடுத்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் பை டைம் டி டி ஸ்கொயரா. அப்போ டி டிவைட் பை டி ஸ்கொயரா. ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது, ஒன்று மாஸை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா, மாஸை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி லென்த்தை பொறுத்து இருக்குது. லென்த் என்னது, இதில் டிஸ்டன்ஸ் டி தான் லென்த்து. அடுத்து இன்னொன்று டைமை பொறுத்து இருக்குது. ஓகேவா. அடுத்து இப்போ ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஓகேங்களா. ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னென்ன தெரியும், ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது, மாஸு லென்த்து. ஏன்னா முன்னாடிக்கு தான் பார்த்தோம், ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது, ஃபோர்ஸ் வந்து மாஸு லென்த்து டைமை பொறுத்து இருக்குது. ஸோ மாஸு லென்த்து டைமை பொறுத்து இருக்குது. அடுத்து ஏரியா எதை பொறுத்து இருக்குது, ஏரியா ஆல்ரெடி லென்த்தை பொறுத்து தான் இருக்குது. ஏரியா நம்மளுக்கு தெரியும் லென்த்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நான் திரும்பி லென்த் எதை பொறுத்து இல்லை. இப்போ இந்த இதில் எதுக்கு அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் என்ன சொல்ல வரேன், டெரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் 1 2 3 4 5 6 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நான் எழுதுனேன். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேருந்து தான் நான் 6 ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் 6 டெரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டெரைவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னா பாருங்கள், வெலாசிட்டி லென்த்தையும் டைமையும் பொறுத்து இருக்குது, ஏரியா லென்த்தை மட்டும் பொறுத்து இருக்குது, வால்யூம் லென்த்தை பொறுத்து இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இது பெருசாக கொஞ்சம் பெருசாக ஜவ்வு மாதிரி இழுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, டைமென்ஷன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் மூலிமா எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எந்தெந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு கான்செப்டை புதுசாக அப்ரோச் பண்ணும்போது அது எதுக்காக சொல்கிறாங்க, எதுக்காக அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்ற ஒரு ஐடியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போயுமே ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு சின்ன எஃபோர்ட்டே. ஓகேவா. சரி, வெலாசிட்டி, ஏரியா, வால்யூம், இப்போ இது எல்லாமே டெரைவ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதெல்லாம் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் டிபெண்ட் ஆகிருக்கு, இதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைமென்ஷன்கிறத யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த டைமென்ஷன் நான் சொன்னேன்னா, அப்போ என்னுடைய கோர் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, டைமென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு. இப்போ டைமென்ஷன்றது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கா, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி.
இல்லை இந்த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த சிம்பிளை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு தெரிஞ்சுக்கணும். லென்த்துக்கு எல்லுன்னு எழுதிக்கிறாங்க, மாஸுக்கு எம்னு எழுதிக்கிறாங்க, டைமுக்கு டீன்னு எழுதிக்கிறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர் ஏன்னு எழுதிக்கிறாங்க, சம்டைம்ஸ் ஐன்னு எழுதுவாங்க. சில டெக்ஸ்ட் புக்கில் ஐன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து டெம்பரேச்சரை கேன்னு எழுதிப்பாங்க சில டைமு. இன்னொரு புக் சம்டைம்ஸ் இன்னொரு வேறு புக்கில் தீட்டாங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலாக்கு அதே சிடிங்கிற சிம்பிள் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மோலுக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோலுக்கு மோல்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் சிம்பிள் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைமென்ஷன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது இப்போ லென்த்துக்குன்னு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ லென்த்தோட டைமென்ஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அதுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டைமென்ஷன் அப்படின்னாலே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதணும். இப்போ ஓகேங்களா, லென்த்தோட டைமென்ஷன் என்னது எல், ஓகேங்களா, மாஸோட டைமென்ஷன் என்னது எம்ங்களா, டைமோட டைமென்ஷன் என்னது டி, இதுவே எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய டைமென்ஷன் என்னது ஏ இல்லைனா ஐ இப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரோட டைமென்ஷன் என்னது கேன்னு எழுதலாம் இல்லைனா தீட்டான்னு எழுதலாம். இவங்களா ஆர் போட்டுக்கிறேன், அப்போ தான் ஞாபகம் இருக்கணும். அடுத்து கேண்டிலாவுடைய அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டியோட டைமென்ஷன் என்னது கேண்டிலா, அதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்களா, இது மோல் எல்லாத்தையுமே நான் போட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிடுறேன். டைமென்ஷன் என்னது லென்த்தோட டைமென்ஷன் என்னது எல்லுன்னு கொடுத்துறேன், மாஸோட டைமென்ஷன் எம்னு கொடுத்துட்டேன், டைமோடக்கு டைம் டீம் கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டோம். நம்ம ஆனால் மெயினாக எதை யூஸ் பண்ணோம்னா அந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம், லென்த்து மாஸு டைம். அதாவது மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 11th சாப்டர் ஃபுல்லாமே 11th சாப்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மெக்கானிக்ஸ்குள்ளே தான் வரும். இந்த மெக்கானிக்ஸில் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே இந்த லென்த்து மாஸு டைம் இந்த 3 பொறுத்து தான் மேக்ஸிமம் இருக்கும். சம்டைம்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டை பொறுத்து வரும், அதே மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து வரும். நம்ம டெரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வரும். சரி, இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டோமா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏரியா, ஓகேங்களா. இப்போது ஏரியாவோட ஃபார்முலா என்ன, விச் இஸ் லென்த் இன்ட்டு பிரெட்டா. ஏரியாவோட ஃபார்முலானா விச் இஸ் லென்த் இன்ட்டு பிரெட்த். இப்போது ஏரியா லென்த்துக்கு என்ன கொடுத்துருந்தோம், லென்த்துக்கு எல்லுன்னு எழுதிக்கிறோம், அதனுடைய டைமென்ஷன் என்ன எல். அதே மாதிரி பிரெட்த்துக்கு என்னது, இதுவும் ஒரு லென்த்தோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், இதனுடைய டைமென்ஷன் என்ன, இதுவும் லென்த் எல் தான். ஏன்னா லென்த்தும் எல் தான், பிரெட்த்தும் இஸ் அ லென்த் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான், அதனால் லென்த்துன்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா எல் ஸ்கொயர்னு வருமா. அப்போது ஏரியாவோட டைமென்ஷன் என்ன, விச் இஸ் எல் ஸ்கொயர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னல, இப்போ ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணேன், லென்த்துங்கிற டேர்மை டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டுமே லென்த் டேர்ம் தான், லென்த்துங்கிற டேர்மை டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ என்னன்னா 2 லென்த் டேர்ம் இருக்குப்பா அப்படின்னு அர்த்தம். ஏரியாங்கிற டேர்ம் டெரைவ்ட் குவான்டிட்டி லென்த்துங்கிற டேர்மில் தான் வந்துச்சு, 2 டைம் லென்த் இருக்குப்பா அப்படின்றதுனால தான் இந்த இதை ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹெச். நான் வெறுமனே ஃபார்மில் மட்டும் எழுதுறேன், நிறையா ஃபார்மில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹைட், ஓகேங்களா, லென்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹைட். இப்போ லென்த்துக்கு எல்லு, இதனுடைய டைமென்ஷன் எல்லு, இதனுடைய டைமென்ஷன் எல்லு, இதனுடைய டைமென்ஷன் எல்லு. ஹைட்டுக்கும் லென்த் எல்லு தான், பிரெட்த்துக்கும் எல்லு தான், லென்த்துக்கும் எல்லு தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மட்டும் பண்ணால் எல் கியூப் வந்துருமா, எல் இன்ட்டு எல் கியூப். ஸோ அப்போ வால்யூமோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, எல் கியூபு. டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, எல் கியூபு. இது என்ன சொல்ல வரேன்னா, வால்யூம்ங்கிறது ஒரு டெரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது லென்த்துங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியிலேருந்து வந்திருக்கு, டெரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து வந்திருக்கு. ஆனால் லென்த்துங்கிற டேர்மு 3 டேர்ம் இருக்குப்பா, லென்த்துங்கிற டேர்மு 3 டேர்ம் இருக்குப்பான்னு அர்த்தம் அந்த ஃபார்முலாவில். ஸோ இப்படி தான் நம்ம டைமென்ஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இதுவே டென்சிட்டி எடுத்துக்கங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சரி, இப்போ மாஸுக்கு எம், மாஸோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன எம், அதை அப்படியே எழுதிக்கலாம். வால்யூமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம், இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதிட்டு லென்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதிட்டு திரும்பி அதனோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லென்த்து இதுக்கும் எல்லு தான், இதுக்கும் எல்லு தான், இதுக்கும் எல்லு தான். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எம் டைமென்ஷன் எம்மு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டணும், அடுத்து எல் கியூப். இப்போ இதை நம்ம திரும்பி மேலே எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது இந்த எல் கியூபை மேலே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், எம் எல் பவர் -3 அப்படின்னு வந்துருமா, எம் எல் பவர் -3 வந்துருமா. அப்போ என்ன அர்த்தம்னா டென்சிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, விச் இஸ் எம் எல் பவர் -3 அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா. இப்போ இதுலேருந்து நான் ஒரே ஒரு ரஃப்பாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ்னால் என்னன்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஓகேவா. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன், ஏரியாங்கிறோடைய டைமென்ஷன், ஏரியாவோட டைமென்ஷன் கேட்டால் எப்படி கேட்பாங்கன்னா, ஏரியாவை போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டாங்கன்னா ஏரியாவோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு அர்த்தம்.
கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஏரியாவுக்கு டைமென்ஷன் என்ன, விச் இஸ் எல் ஸ்கொயர், அதாவது லென்த் இன்ட்டு பிரெட்த்து எல் ஸ்கொயர். ஸோ அதையும் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணால் எல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். சரி, இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஏரியாங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த்துலேருந்து வந்திருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ ஏரியா வந்து மாஸையும் டைமையும் டிபெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், டிபெண்ட் பண்ணலை. அது எப்படி சொல்லலாம்னா, M0 எம் டிபெண்ட் ஆகலை, ஆனால் எல்ல டிபெண்ட் ஆகிருக்கு, டீயே டிபெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லலாமா. M⁻0 எல் ஸ்கொயரு T⁻0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஏரியாவுடைய டைமென்ஷன், ஏரியாவுக்குன்னு சில டைமென்ஷன்ஸ் இருக்கா, அதாவது 0 டைமென்ஷன்ஸ் இன் மாஸ். ஏரியா ஹேஸ் என்ன எழுதுகிற பாருங்கள், எழுதுனா தான் ஈஸியாக இருக்கும். ஏரியா ஹேஸ் 0 டைமென்ஷன்ஸ் இன் மாஸ், அடுத்து 2 டைமென்ஷன்ஸ் இன் லென்த், அடுத்து 0 டைமென்ஷன்ஸ் இன் டைம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸும் பண்ணணும். இப்படி தான் நம்ம புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஏரியா ஹேஸ் 0 டைமென்ஷன்ஸ் இன் மாஸ், 2 டைமென்ஷன்ஸ் இன் லென்த், 0 டைமென்ஷன்ஸ் இன் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஓகேவா. இப்போ இதில் 2-3 இருக்குது. இப்போ டைமென்ஷனான்னு தெரிஞ்சிச்சு. டைமென்ஷன்னா இப்போ 0 டைமென்ஷன்ஸ் இன் மாஸ், 0 டைமென்ஷன்ஸ் இன் எல், அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா. இதில் 2 முக்கியமான டேர்ம் இருக்குது. ஒன்று டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்து தான் திரும்பி சொல்ல போகிறோம், ஆனால் இருந்தாலும் சொல்லிடலாம். டைமென்ஷனல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அடுத்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, அது எழுதிடுறேன். ஓகே, ஒன்று டைமென்ஷனல் ஃபார்முலா, இன்னொன்று டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, டைமென்ஷனல் ஃபார்முலா, இன்னொன்று டைமென்ஷனல் ஈக்குவேஷன். சரி, இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலானா, இப்போ ஏரியாவுடைய டைமென்ஷனல் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும், விச் இஸ் எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏரியான்னு கேட்டால் எல் ஸ்கொயர். இப்போ டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஃபார் ஏரியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏரியா எழுதிட்டு, ஓகே, இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா இதுதான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தது தான் திரும்ப எழுதுகிறோம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் இல்லைங்களா, இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா, இது டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஓகேவா. சரி, இப்போ டைமென்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏரியா ஹேஸ் 2 டைமென்ஷன்ஸ் இன் லென்த் அப்படின்னு அர்த்தம். மற்ற எந்த டைமென்ஷன்ஸ் கிடையாது பாருன்னு அதுலேயே ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் தான். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா கிடைக்கும் டைமென்ஷன் அனாலிசிஸ் பற்றி. சரி, இப்போ நம்ம டென்சிட்டிக்கு பார்த்துக்கலாம். இப்போ இது மொத்தமாக ஒரு 3-4-5 தான் பார்த்துருக்கோம் டைரக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நம்ம புக்கில் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட அப்பெண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை, பட் முக்கியமான சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மட்டும் தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாங்களா. சரி, இப்போ அடுத்து வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லலை. இப்போ நான் ஒரு ஏரியாவோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஏரியாவோட டைமென்ஷன்ஸ் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன், ஏரியாவோட டைமென்ஷன் எனக்கு வேணும். இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, நம்ம ஈஸியாக நம்ம எழுது பண்ணும்போது லென்த் இன்ட்டு பிரெட் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணோமா. லென்த் இன்ட்டு பிரெட்த்துன்னு போட்டோம். அதாவது ஒன்று நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் லென்த்து. எழுதிக்கிறேன் ஃபார்முலா என்னது, இதனுடைய லென்த் இன்ட்டு பிரெட்த்து அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொன்று இதனுடைய யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக அந்த யூனிட்லேருந்து எழுதலாம். நம்மளுக்கு தெரியும் யூனிட் என்னது, விச் இஸ் மீட்டர் ஸ்கொயர் தான் இதனோட யூனிட். இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மீட்டர் வந்து என்னது, விச் இஸ் லென்த்தோடைய யூனிட் தான் மீட்ரு. ஸோ அப்போ எல் ஸ்கொயர்னு டேரெக்டாக இங்கே போடலாம். இதனோட டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர்னு போடலாம். சரி, இப்போ இதுவே இன்னும் 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வால்யூம் எடுத்துக்கலாமா. வால்யூமோடைய ஃபார்முலா என்ன, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுகிறேன். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட். இப்படி போட்டால் நம்மளுக்கு தான் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், விச் இஸ் எல் கியூப்னு எழுதணும். இல்லையா, உங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது. இதனுடைய யூனிட் உங்களுக்கு தெரியுமா, யூனிட் தெரியும், மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்பா. இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, விச் இஸ் எல் கியூப். ஏன்னா மீட்டருடைய டைமென்ஷன் என்ன, விச் இஸ் எல். இல்லைனா இன்னொன்று சொல்லலாம், லென்த்தோடைய யூனிட் தான் மீட்ரு. ஸோ அதனால் எல்லுன்னு எழுதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபார்முலாலேருந்து டேரெக்டாக எழுதிக்கலாம், இல்லைனா யூனிட்லேருந்து டேரெக்டாக எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே யூஸ் ஆகும். ஏன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் தேவைப்படும். ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதில் போடலாம். சில இதில் யூனிட் நல்லா ஞாபகம் இருக்குது, அதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஃபோர்ஸ் எடுத்துக்கலாமா. இப்போ ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன், இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ யூனிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா யூனிட்டு நம்மளுக்கு நியூட்டன் தான் ஞாபகம் இருக்கும், நியூட்டன்னு ஞாபகம் வராது, அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வராது. அதனால் என்ன பண்ணிக்கணும், ஃபோர்ஸுக்கு நம்ம இப்படியே பண்ணலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். மாஸ் என்னது, விச் இஸ் கிலோகிராமு, இல்லை சாரி, மாஸோடைய டைமென்ஷன் என்னது, விச் இஸ் எம்மு,
ஓகேங்களா. அதே மாதிரி அக்சலரேஷனோட டைமென்ஷனு, ஸோ அதுக்கு நம்ம எழுதணும் விச் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி டிவைட் பை டைமு எல் டி பவர் -2. இதெல்லாம் நம்ம போக பார்க்குறேன், நான் சொல்கிறேன் ஓகேங்களா. விச் இஸ் நத்திங் பட் எல் டி பவர் -2 அப்படின்றது தான் இதனுடைய என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். ஓகேவா. சரி, இதில் நான் என்ன சொல்ல வரேன், மெயினாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ஏதர் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் டெரைவ் பண்ணிக்கலாம், இல்லைனா யூனிட்டை யூஸ் பண்ணியும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இப்போ நான் இதில் ரெண்டுலேயுமே பண்ணுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வெலாசிட்டி எடுத்துங்க. வெலாசிட்டியோட ஃபார்முலானா விச் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது விச் இஸ் லென்த்து, ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து எல். டைமுடைய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டைமே ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான், அதனோட டைமென்ஷன் ஃபார்முலா டி. ஸோ அப்போ என்ன ஆகிடும், எல் டி பவர் -1 எழுதணும். எல் டி பவர் -1 ஆயிருமா. சரி, இப்போ இதுவே வந்து ஃபார்முலா வச்சு நான் டெரைவ் பண்ணியிருந்தேன்னா சரி, ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ண தான் டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டுட்டேன். இப்போ இதுவே டேரெக்டாக யூனிட் வச்சு டெரைவ் பண்ணனா யூனிட் என்னது விச் இஸ் மீட்டர் பர் செகண்ட். இது ஈஸியாக போடலாம் பாருங்கள், மீட்டர் பர் செகண்டா. இதுக்கு ஈஸியாக மீட்டர் ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். விச் இஸ் ஃபார்முலா டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல், டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் செகண்ட் வந்து டைமு. ஸோ அப்போ எழுதும்போது எல் டி பவர் -1 எல் டி பவர் -1. ஓகேவா. சரி, இப்போ ஓகே, இதே ஸ்பீடுக்கு அதே தான் வரும். ஏன்னா ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைமா, ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைமா. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது விச் இஸ் எல், டிஸ்டன்ஸ் எல், டைமு டி. ஸோ அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல் டி பவர் -1 எல் டி பவர் -1. இப்போ எனக்கு என்னென்னா இங்கே வெலாசிட்டிக்கும் எல் டி பவர் -1 தான், ஸ்பீடுக்கும் எல் டி பவர் -1 தான். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஆனால் ஸ்பீடு வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ நம்ம அடுத்த சாப்டரில் கண்டிப்பாக படிப்போம் வெக்டார் குவான்டிட்டினா ஸ்கேலார் குவான்டிட்டினான்னு படிப்போம். ஸோ வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீடு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ரெண்டுக்குமே ஆனால் டைமென்ஷன் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டுமே ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா, இப்போ அது வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, அதோட டைமென்ஷன் ரெண்டும் சேம் தான் அப்படின்னு நம்ம புக்லேயும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ அக்சலரேஷனுக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரிஞ்சால் போடுங்க விச் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி டிவைட் பை டைமு. வெலாசிட்டிக்கு நமக்கு ஆல்ரெடி டைமென்ஷன் தெரியும், டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும் விச் இஸ் எல் டி பவர் -1. அது எப்படி, அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டா, ஸோ மீட்டர் பர் செகண்டா, மீட்டர் வந்து லென்த்து, இது வந்து செகண்ட் வந்து டைமு. ஸோ அப்போ எல் பை டின்னு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எல் டி பவர் -1 இங்கே திரும்ப இந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வந்துடும். ஓகே. சரி, அப்போ எல் டி பவர் -1 வெலாசிட்டிக்கு டிவைட் பை டைம் என்னது விச் இஸ் டி. ஸோ இது வந்து என்ன அர்த்தம், இந்த டீயை மேலே எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ அப்போ இங்கே வந்து டி பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேலே எடுத்துகிட்டு போகும்போது எல் டி பவர் -2 ஆயிரும். ஏன்னா மேலே போச்சுன்னா -1 ஆகும். ஸோ டி பவர் -1 ஆல்ரெடி மேலே இருக்கனால இங்கே மேலே போச்சுன்னா எல் டி பவர் -2 ஆகிடும். சரி, இப்போ மொமெண்டம்க்கு என்னென்னா, இதுக்கு நான் சொன்ன மாதிரியே தான், ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ இன்னொன்று யூனிட்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கு வந்து நம்மளுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது எம். வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் விச் இஸ் டி பவர் -1. இப்போயும் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி ஞாபகம் இல்லை, தேவையில்லை. வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டு எல் டி பவர் -1 இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ கடைசியாக பார்க்கும்போது எல் டி பவர் -1 எல் டி பவர் -1 வச்சா. ஸோ மொமெண்டமுடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, எல் டி பவர் -1. சரி, இப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் ஃபார்முலா இது ஆனால் சில டேர்ம்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் ஈஸி தான். என்னென்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதில் முக்கியமான ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் எனர்ஜிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் நிறையா டைம் ரிப்பீட்டடாக வரும். அதனால் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ அதை நான் சொல்கிறேன், எப்படி டெரைவ் பண்ணுற சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா. ஸோ இப்போ மாஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலானா எம். இப்போ இது அக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் -2. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. விச் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு யூனிட்டு. ஸோ மீட்டருனால எல் போட்டேன், செகண்ட் ஸ்கொயர்னால டி பவர் -2, ஏன்னா டிவைடட் பையில் இருக்குது. ஸோ டி பவர் -2 ஆகிடுச்சா. ஸோ அப்போ பண்ணும்போது எல் டி பவர் -2 எல் டி பவர் -2. அடுத்து ஒர்க்கு. ஸோ அப்போ இந்த ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலானா விச் இஸ் எல் டி பவர் -2. அப்புறம் ஒர்க்குக்கு நான் ரெண்டு இருக்கா, ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இன்னொன்று யூனிட் யூஸ் பண்ணலாம். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் விச் இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் என்னது, ஃபோர்ஸுக்கு நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் இப்படி போட்டு டெரைவ் பண்ணுறது போல இதனுடைய யூனிட் ஞாபகம் வச்சுப்பேன், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா ஃபோர்ஸை நம்ம ஜென்ரலாக நியூட்டன் ஞாபகம் வச்சுப்போமா. நான் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் மாஸுக்கு
யூனிட் கிலோகிராமு, அக்சலரேஷனுக்கு யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நான் டெரைவ் பண்ணும்போது எப்படி எழுதிடுவேன்னா அப்படி டேரெக்டாக எழுதிடுவேன். ஸோ இப்போ இதில் பண்ணும்போது மாஸுக்கு எம் எழுதிடுவேன், கிலோகிராமுக்கு எம் எழுதிடுவேன், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு LT⁻², இப்படி எழுதிடுவேன். எனக்கு இது ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை எழுதிக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து MLT⁻², இதனோட டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ டிஸ்டன்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது L. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது L when gets multiplied with L ஆயிடுச்சுன்னா ML²T⁻². ஓகேங்களா? இப்போ அடுத்து பவர். இப்போ இன்னொன்று என்னென்னா, சரி எனர்ஜி பார்த்துலாமா? எனர்ஜிக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன இருக்குன்னா ML²T⁻². ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஏன்னா எனர்ஜியோடைய வேல்யூ டைமென்ஷன் ஃபார்முலா ML²T⁻². நான் ஏன் சொல்கிறேன்னா ஒர்க்கோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொன்னேன், விச் இஸ் ஒர்க்கோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்னது ML²T⁻². ஒர்க் எனர்ஜி தியரம்னு ஒன்று படிப்போம் நம்ம லேட்டராக படிக்கும்போது. என்ன ஒர்க் இருக்கோ அதான் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒர்க்குக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கோ அதே டைமென்ஷன் ஃபார்முலா தான் எனர்ஜிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படியும் சொல்லலாம், இல்லைனா எனர்ஜியை டெரைவ் பண்ணியும் எழுதலாம். ஓகே, சரி. அடுத்து இப்போ பவருக்கு பார்த்தீங்கன்னா பவருக்கு வந்து ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு தான் ஒர்க் டன். இதான் ஃபார்முலா. ஸோ ஒர்க்குக்கு என்ன ML²T⁻². ஓகேங்களா? அது நான் மேலுக்கு தான் அப்படி எழுதிட்டேன். ML²T⁻² டிவைடட் பை டைமுக்கு T. ஸோ இங்கே T⁻1 இருக்குது கீழே டினாமினேட்டரில், மேலே போச்சுன்னா -1 மாறும். ஆல்ரெடி -2 மேலே இருக்கிறதுனால ML²T⁻3. நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் ஒரு டைம் நீங்களாக சால்வ் பண்ணால் மட்டும்தான், நீங்களாக போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தால் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். L² L1 அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் வந்துடும், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் டெரைவ் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பப்போ நீங்கள் சம் போட்டு பார்க்குற மாதிரி போட்டு பார்த்துங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எனர்ஜி நம்ம சொல்லிட்டோமா? இப்போ எனர்ஜிக்கு ML²T⁻² சொல்லிட்டான். இதுலேருந்து ஒரு டைமென்ஷனில் ஈஸியான ஒரு டைமென்ஷன் கொடுத்ததே ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எனர்ஜின்னு சொல்லிட்டாலே ML²T⁻². இந்த எனர்ஜி என்ன எனர்ஜியாக இருந்தாலும் சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, எந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அதனோட டைமென்ஷன் ML²T⁻² தான். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது ML²T⁻² தான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இது கரெக்டானு பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இங்கே மாஸ், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலானா MGH அப்படி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எம்ங்கிறது மாஸு. ஸோ அப்போ அதனோட டைமென்ஷனல் ஃபார்முலா M. அப்புறம் ஜிங்கிறது என்னது, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இதுவும் நத்திங் பட் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ஒரு அக்சலரேஷன் டேர்ம். அக்சலரேஷன் டேர்முக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா அதனோட யூனிட்டு. ஸோ L/T². இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா LT⁻². ஓகேவா? ஸோ அப்போ LT⁻². அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஹைட்டு வந்து ஒரு லென்த்து. ஸோ அப்போ இதுவும் ஒரு Lன்னு போட்டுக்கலாம். ஹைட் இஸ் நத்திங் பட் L. அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியது தான். M அப்படியே எழுதிக்க வேண்டியதான். L கெட்ஸ் மல்டிப்ளைட் L² ஆகிடும். அப்புறம் T⁻² ஆயிடும். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எனர்ஜின்னு வந்துட்டாலே ML²T⁻². அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா ML²T⁻². இப்போ கைனெட்டிக் எனர்ஜிக்கு நம்மளுக்கு ஈஸியாக ஃபார்முலா தெரியும், விச் இஸ் ½ mv². ஸோ இப்போ இன்னொன்று இருக்குது. இப்போ இதில் 3 டேர்ம் இருக்கா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது, இது ஒரு நம்பர். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எனி நம்பர் இஸ் நத்திங் பட் என்னென்ன சொல்லலாம்னா m⁻0 L⁻0 T⁻0. அதாவது இது ஆல்ரெடி ஒரு நம்பர். இதில் எதுவுமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லைல்ல, மாசும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை, லென்த் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை, டைம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு டைமென்ஷனே கிடையாது. இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஓகே, ஏன்னா டைமென்ஷனே இல்லை. M0 L⁻0 இவங்க என்ன எழுதியிருக்கேன், M0 L⁻0 T⁻0 எழுதியிருக்கேன்னா எதுலேயுமே டைமென்ஷன் இல்லை. அப்போ இட் ஹாஸ் நோ டைமென்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எனர்ஜிக்கு முன்னாடி ஃபார் எனி கான்ஸ்டன்ட், எனி கான்ஸ்டன்ட் it has no dimensions, which is zero dimensions. இதில் டைமென்ஷனே கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இதை அப்படியே விட்டுலாம், ஜீரோன்னு எழுதக்கூடாது. பட் இட் ஹாஸ் நோ டைமென்ஷன் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ சொல்லும்போது m⁻0 L⁻0 T⁻0 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ½ ஆச்சா? அடுத்து எம்க்கு மாஸுக்கு என்ன, மாஸோட டைமென்ஷன் அப்படி எழுதும்போது இப்போ நான் இது விட்டுறேன், டைமென்ஷன் கிடையாது, அதனால் பிளாங்காக விட்டுறேன். அடுத்து மாஸுக்கு M. அடுத்து பாருங்களேன், இப்போ என்ன பாருங்கள், வெலாசிட்டி ஆகிடுச்சு. வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்ம்னா LT⁻−1. ஆனால் இங்கே இன்னொரு டேர்ம் இருக்குது. என்ன இருக்குன்னா ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், ஓவராலாக ஸ்கொயர் பண்ணணும்.
சரி, இப்போ ஸ்கொயர் ஓவராலாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ இது ஆல்ரெடி அப்படியே லீவ் பண்ணிக்கலாம், ஏன்னா blank அப்படியே விட்டலாம். ஸோ அப்போ m எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எழுதும்போது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, இது இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கைனெட்டிக் எனர்ஜினாலும் சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜினாலும் சரி, எனர்ஜினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் வரும், விச் இஸ் நத்திங் பட் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இதுவும் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வந்துருச்சு, எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ வந்துருச்சு. இப்போ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொன்னால், ஒன்று வந்து ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்ட் அக்சலரேஷன் விச் இஸ் எல் டி பவர் மைனஸ் டூ. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா, மாஸ் இன்ட் அக்சலரேஷனுக்கு. அதுவே இன்னொன்று என்னது, எனர்ஜியோடைய டைமென்ஷன் ஃபார்முலானது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இது ஞாபகம் இருக்கணும். இது ரெண்டும் ஞாபகம் அடிக்கடி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இம்பல்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் டேக்கன், அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், இதுதான் இம்பல்ஸோட ஃபார்முலா. இதுவும் நம்ம படிப்போம். இதெல்லாமே ஒரே சாப்டரில் வரல. நம்ம 11th ஃபுல்லாக படிக்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஒரே சாப்டரில் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் சம்டைம்ஸ் தயங்க, இது ஏன் மனப்பாடம் பண்ணணுமா ஃபஸ்ட்டே அப்படின்றது ஒரு தயங்கணும். பட் வேறு வழி இல்லை. டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஃபார்முலா தெரியாமல் சால்வ் பண்ண முடியாது, டைமென்ஷன்ஸ் தெரிய பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா, எல் டி பவர் மைனஸ் டூ. அது எப்படி நான் சொன்னேன், ஈஸியாக சொன்னேன். எப்படி சொன்னேன், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் அக்சலரேஷன், மாஸுக்கு அப்படியே எழுதிட்டேன், அக்சலரேஷன் எல் டி பவர் மைனஸ் டூ. அது எப்படி சொன்னேன், வெலாசிட்டி டிவைடட் பை டைமு, இல்லைனா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படியாவது ஒன்று ஞாபகம் வச்சு எல் டி பர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டைமுக்கு டி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிதான் விச் இஸ் நத்திங் பட் எல் டி பவர் மைனஸ் ஒன். இப்போ அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேங்களா, இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷனல் மோஷன்லலாம் வரும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை பற்றி படிப்போம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஒன்றும் இல்லை, விச் இஸ் டினோட்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன டிஸ்டன்ஸ் ஏது டிஸ்டன்ஸ்லாம் நம்ம லேட்டராக படிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் விச் டினோட்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், ஈஸி. ப்ரெஷர் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. கொஞ்சம் பார்ப்பேன், ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலானா எல் டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, எல் டி பவர் மைனஸ் டூ. ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் எல் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா எல் பவர் மைனஸ் டூ ஆயிரும். ஆல்ரெடி எல் பவர் 1 இருக்கா. ஸோ அப்போ எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம இப்போ படிக்கல, இன்னும் கொஞ்சம் நாள், அதாவது ஒரு கொஞ்சம் நாள் இல்லை, இன்னும் ஒரு 4-5 சாப்டர் கழிச்சு ஸ்ட்ரெஸ் என்னன்னு படிப்போம். இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாவா, ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு அப்படியே மேலே இருக்கிறது தான் எல் டி பவர் மைனஸ் டூ. நான் சொன்னல ஃபோர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அடுத்து ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, இப்போது என்ன சொல்ல வரேன்னா, ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஷரு வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ் வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டும் வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆனால் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஒரே டைமென்ஷன் இருந்தால் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு கிடையாது. இதுக்கு நான் என்ன சொன்னேன், 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒன்று எனர்ஜி சொல்லியிருந்தேன்னா, எனர்ஜினாலே எல்லா எனர்ஜிக்கும் ஒரே டைமென்ஷனல் குவான்டிட்டி, ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தோம், அதே மாதிரி இன்னொன்று பார்த்தா ப்ரெஷர் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டுக்கும் ஆனால் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ ஒரே டைமென்ஷன் ஃபார்முலாவாக இருந்தால் ரெண்டு ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு அர்த்தம் இல்லை, வேறுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஓகே, வேறு எங்கே இருக்கும், எனர்ஜி பண்ணிட்டோம். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் லென்த் ஃபார்முலா. ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் லென்த் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்களாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிங்க. போக நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்றதை படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, சரி. அடுத்து ஃபோர்ஸுக்கு ஃபார்முலானா எல் டி பவர் மைனஸ் டூ. மனப்பாடம் பண்ண அதான் ஃபார்முலா, இதான் தப்பு ஆகும். இங்கே ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்ட் அக்சலரேஷன், மாஸு அக்சலரேஷன் டிவைடட் பை எல் விச் இஸ் நத்திங் பட் லென்த்துக்கு அதே அப்படி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ எல்லும் கேன்சல் ஆகுமா, அப்போ டி பவர் மைனஸ் டூ. அடுத்து ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலானா 1 டைம் பீரியட். ஓகேங்களா, 1 டைம் பீரியட். ஸோ அப்போ அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலானா 1 டிவைடட் பை டைமு. ஸோ ஆல்ரெடி 1 இருக்கா, 1க்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அப்படியே இதை வந்து மேலே ஏற்றிக்கிறேன், விச் இஸ் டி பவர் மைனஸ் ஒன் ஃப்ரீக்வன்சி. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
இப்போது நான் சொன்னல சில இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அது எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துங்க, எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் அன் ஆக்சிஸ் அப்படிலாம் படிப்போம். ஓகே, விச் இஸ் m × r². எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் இன் விச் இட் ரொட்டேட்ஸ். இதெல்லாம் போக படிப்போம். ஓகே, mr². இப்போ இதனுடைய மாஸோடைய டைமென்ஷன் என்ன, m. ஆருங்கிறது டிஸ்டன்ஸ்னு சொன்னோன்னா, ஸோ அப்போ எல் அதனுடைய ஸ்கொயர். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு m அப்படி எழுதிக்கலாம். l² எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது l² ஆகிடும். ஸோ அப்போ ml². சரி, இப்போ மொமெண்ட்டுக்கும் அதே தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு ml(t⁻−2), டிஸ்டன்ஸுக்கு l. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ml²t⁻−2. இப்போ டார்க்குக்கும் அதே ஃபார்முலா தான், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம முன்னாடி போட்ட அதே ஃபார்முலா தான். ஸோ ml(t⁻−2) ஃபோர்ஸோடைய டைமென்ஷனு, டிஸ்டன்ஸோடையது l. ஸோ இதில் இன்னொன்று ml²t⁻−2. கொஞ்சம் கிறுக்கிறேன், இருங்க நல்லா எழுதலாம். ml²t⁻−2. ஓகே, அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா, இப்படியும் கொண்டு வரலாம். இது கொஞ்சம் சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்பிளாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, விச் இஸ் v = r⍵ங்கிற ஃபார்முலாலேருந்து ஈஸியாக எடுத்து வந்துடலாம். ஓகே, இதில் ஒமேகாங்கிறது தான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ ω = v/r. விங்கிறது லீனியர் வெலாசிட்டி, நம்ம நார்மலாக படிக்கிற வெலாசிட்டி. ஆருங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இதனுடைய ஒமேகாவோடைய டைமென்ஷன் ஃபார்முலா வேணும்னா டைமென்ஷன் ஆஃப் v டிவைடட் பை டைமென்ஷன் ஆஃப் r. ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து எழுதும்போது டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்னது, விச் இஸ் நத்திங் பட் l(t⁻−1) டிவைடட் பை லென்த். அதாவது ரேடியஸுங்கிறது என்னது, லென்த்து. வெலாசிட்டியோடது l(t⁻−1), ரேடியஸோடையது r, விச் இஸ் நத்திங் பட் இதுவும் ஒரு லென்த்து தான். ஸோ அப்போ கேன்சல் ஆகும்போது t⁻−1. ஓகேவா, t⁻−1. அடுத்து ஆங்குலர் அக்சலரேஷன் ஈஸி தான். ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஏன் அப்படி சொல்கிறேன், ஈஸி தான். நார்மலாக அக்சலரேஷனாலே வெலாசிட்டி டிவைட் பை டைம். இது ஆங்குலர் அக்சலரேஷன்னா ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை டைம். இப்போ தான் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம், விச் இஸ் t⁻−1. இது ஆல்ரெடி கீழே ஒரு t இருக்குது. ஓகேங்களா, இது பவர் 1 -1, இது மேலே எடுத்துகிட்டு போனால் -1 ஆயிரும். ஆல்ரெடி -1 இருக்கிறதுனால t⁻−2. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம்க்கு எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, டிஸ்டன்ஸ் இன்ட்டு லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமுக்கு ஃபார்முலா என்ன, விச் இஸ் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, m. வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா l(t⁻−1). ஸோ அப்போ ml(t⁻−1) தான் லீனியர் மொமெண்டம் உடைய டைமென்ஷன் ஃபார்முலா. அப்படி எழுத வேண்டியதான். ஸோ இப்போ ரேடியஸுங்கிறது இதோடைய லென்த்து தான். ஸோ அதனால் எல்லுன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ml(t⁻−1). இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ml²t⁻−1. ஓகேவா, இதுதான் ஆங்குலர் மொமெண்டமுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இங்கே பாருங்கள், மேலே சேஞ்ச் இன் லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இப்போ இன்னும் ஒரு டவுட் இருக்குது, நான் அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னென்னா இது ஒரு லென்த்து, அதாவது சேஞ்ச் இன் லென்த் என்ன, ஃபைனல் லென்த்து டிவைடட் மைனஸ் இனிஷியல் லென்த்து. இதெல்லாம் எதில் படிப்போம்னா மெக்கானிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் படிப்போம், அப்போ படிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சேஞ்ச் இன் லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த் தான் ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த்தா. இப்போ இதுவும் லென்த்து தான். ஓகே, இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரே வேல்யூ தான் வரும். அதாவது சொல்லப்போனால் ஃபைனல் லென்த்து ஃபார்முலா என்ன, இந்த லென்த்துக்கு யூனிட் என்ன, மீட்ரு. இதனுடைய யூனிட் என்ன, மீட்ரு. ஓகே, மீட்ரு பை மீட்ரு. இது ஆல்மோஸ்ட் இது கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது. ஸ்ட்ரெயின் இட் ஹாஸ் நோ யூனிட். எப்படி சொல்கிறேன், சேஞ்ச் இன் லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இதுக்கு முன்னாடி சேஞ்ச் இன் லென்த்தோடைய யூனிட் என்னது, மீட்ரு தான். சேஞ்ச் இன் லென்த்தோட யூனிட் மீட்ரு தான். சரி, இப்போ இதுக்கு யூனிட் கிடையாது. இப்போ யூனிட் இல்லைனா இதுக்கு டைமென்ஷனும் கிடையாது தானே, அதான அர்த்தம். எப்படின்னா, ஏன்னா லென்த், இது ஒரு லென்த்துங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அப்போ இது லென்த் எழுதிக்கிறேன். எல்லோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் எல்லு தான். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலாவும் எல்லு தான். ஸோ எல்லும் கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு இதில் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போ எழுதும்போது m⁻0 l⁻0 t⁻0ன்னு எழுதினாலும் சரி, ஆர்எல்ஸ் இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ்னு சொன்னாலும் சரி. ஓகேவா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெயினுக்கு. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இதுதான் ஃபார்முலா.
ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு இப்போ தான் நம்ம படித்தோம் இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஓகே, இப்போ தான் நம்ம படித்தோம் ஸ்ட்ரெயின் விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஓகே, சரி, இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியாவுக்கு மட்டும் டைமென்ஷன் எழுதுனா போதும். ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன்னா விச் இஸ் m(L)T⁻². கொஞ்சம் நல்லா எழுதுறேன், m(L)T⁻²) டிவைட் பை ஏரியா. ஏரியாவோட டைமென்ஷனை விச் இஸ் L². சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m(L)(T⁻²) m(L)(T⁻²). சரி, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த இதை சில பேர் ஃபார்முலா ஞாபகம் வச்சு போவாங்க, சில பேர் யூனிட்ஸை ஞாபகம் வச்சு போவாங்க. நான் வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சு போகிறேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் படிப்போம், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை படிப்போம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி கிரேடியன்ட் படிப்போம். வெலாசிட்டி கிரேடியன்ட் என்னன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது சும்மா எழுதுறேன். ஓகேங்களா, அது இப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோன்னா -ஈட்டான்னு போடுவாங்க. அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி விச் இஸ் A × ΔV டிவைட் பை ΔL. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஈட்டாவுடைய வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈட்டா மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபோர்ஸு டிவைட் பை ஏரியா இன்ட்டு ΔL டிவைட் பை ΔV எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் தேவைப்படாது, ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலா தானே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஈட்டா தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்டால் எல்லாத்தோடைய டைமென்ஷன் ஃபார்முலா எழுத வேண்டியதான். ஸோ இப்போ எழுதலாமா? ஸோ இப்போ ஈட்டாவுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டால் ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலானா விச் இஸ் m(L)T⁻². இங்களா மைனஸ் சிம்பிளை விட்டுறேன், அதெல்லாம் தேவைப்படாது. இப்போ இங்கே அடுத்து ஏரியா வந்து L². ஓகேங்களா, அடுத்து ΔL. ΔLங்கிறது விச் இஸ் நத்திங் பட் லென்த்து. ஸோ அதனுடைய எதுவும் டைமென்ஷன் L. வெலாசிட்டிக்கு கீழே இருக்கிறது ΔV சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதோடைய எதுவும் L(T⁻²). L(T⁻²). ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த எல்லும் இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லும் இந்த பவரும் கேன்சல் ஆயிரும். T⁻⁻1 T⁻⁻2 கேன்சல் ஆயிரும், T⁻⁻1 இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ என்னென்ன ரிமைனிங் இருக்குது, m(T⁻⁻1) இங்கே இருக்குது டிவைடட் பை இங்கே கீழே L இருக்குது. ஸோ அப்போ மேலே போச்சுன்னா m(L)(T⁻1) T⁻1. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன விச் இஸ் m(L)(1) T⁻1. அடுத்து சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி ரொம்ப யூஸ் பண்ணுற டேர்ம் இல்லை, பட் தெரிஞ்சுக்குங்க. அதாவது எனர்ஜி ஓகே டிவைடட் பை ஏரியா. அதாவது ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அப்ளை பண்ணுவோம் டிவைடட் பை ஏரியா, அதுதான் ஃபார்முலா. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம போக படிப்போம். இப்போ எனர்ஜி டிவைட் பை ஏரியாவா. எனர்ஜிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், நானே மறந்துடுவேன் சம்டைம்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்பேன். இல்லைங்களா, mgh. ஸோ மாஸ் m, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ L(T⁻²), இதுவும் ஒரு L மல்டிப்ளை பண்ணால் எனக்கு mL²T⁻². இல்லைங்களா, நான் ஞாபகமாக வச்சுக்க மாட்டேன், அதனால தான் நான் இது மாதிரி டெரைவ் பண்ணி போட்டுட்ருப்பேன். அதெல்லாம் டைம் வேஸ்ட் தான், நான் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏரியாவோட டைமென்ஷன் ஃபார்முலானா L². ஸோ அப்படியே எழுதிக்க வேண்டாம், L² கேன்சல் ஆகிடும். ஸோ m(T⁻²). சர்ஃபேஸ் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலானா m(T⁻²). ஹீட் இது உனக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவே நம்ம கேள்விப்படலையே ஹீட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி ரிலேஷன் வரும். ஹீட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம், mL²T⁻². mL²T⁻² தானே, அதான் இருக்குது. எனர்ஜியோட ஃபார்முலானா mL²T⁻². அது அப்படியே டேரெக்டாக எழுதிட வேண்டியதான், mL²T⁻². கொஞ்சம் பெருசாக எழுதுன்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், வரமாட்டேங்குது. ஏன்னா ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஃபார்முலாலேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. Q = C × ΔT. இதுவும் நம்ம படிப்போம். இந்த சிங்கிறது தான் ஹீட் கெப்பாசிட்டி, Qங்கிறது ஹீட்டு, ΔTங்கிறது டெம்பரேச்சர். C = Q டிவைடட் பை ΔT. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ Qவோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன விச் இஸ் நத்திங் பட் ஹீட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. எனர்ஜியோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் விச் இஸ் m². பார்த்து எழுதும் போதே தப்பு பண்ணுற மாதிரி நான் mL²T⁻². mL²T⁻² டிவைடட் பை ΔT. ΔTங்கிறது டெம்பரேச்சர், டைம் கிடையாது, டெம்பரேச்சரை கேன்னு போடலாம், இல்லைனா தீட்டான்னு போடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ mL²T⁻² K⁻−1 இல்லை ஆர் θ⁻−1. ஸோ அப்போ ஹீட் கெப்பாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலானா mL²T⁻² K⁻−1. ஓகே, அடுத்து சார்ஜ் வந்து நம்ம 12th தான் படிப்போம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் ஆம்பியர்லாம் ரிலேட் ஆகிறதுனால Q = I × T, இல்லைனா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம், I = Q/T. ஓகேங்களா, இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம போக படிப்போம். Qங்கிறது கூலும், அதாவது சார்ஜ் இஸ் நதிங் பட் கூலுமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்மளுக்கு தேவை சார்ஜ். Qங்கிறத பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ ஐங்கிறது கரண்ட்டு, Tங்கிறது
டைம், ஐங்கிறது கரண்ட், டீங்கிறது டைம். கரண்ட்டோடைய டைமென்ஷன் ஃபார்முலா ஆம்பியர்னு எழுதலாம், இல்லைனா ஐன்னு சம்டைம்ஸ் எழுதுவாங்க. ஆம்பியர்னு எழுதுவாங்க, இல்லை ஐன்னு எழுதுவாங்க. ஓகேவா? டைமுக்கு டி. பார்த்தீங்களா என்ன தப்பு பண்ணுறேன்? டைமுக்கு டி. அப்போ ஃபார்முலானா ஏ இன்ட்டு டி. இல்லைனா ஆம்பியர்னு எழுதுறது பதிலாக சம்டைம்ஸ் கரண்ட் ஐன்னு எழுதுவாங்க, ஐ இன்ட்டு டின்னு எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் Q, that is nothing but charge. சரி, இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டாக ஃபார்முலாலேருந்து போகிறது ஈஸி. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை r². இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற டேர்ம் தான் m1 m2 டிவைடட் பை r². ஓகே, இந்த g தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ g வேணும்னா f r² டிவைடட் பை m1 m2 டேர்ம்ஸ் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டா இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். என்னோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா m(L)(T⁻²). எப்படி? மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இது மாஸு, இது அக்சலரேஷனு. r², இது என்னது? இது லென்த்து. ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்படியே L² போட்டுக்கிறேன். ஓகே, சிம்பிளாக போடுறேன். ஓகேங்களா? இங்கே மாஸு, இங்கேயும் மாஸு. ஸோ இப்போ அதனால் மாஸ் எம்மு, இங்கே ஒரு m² ஆகிடுமா? சரி, இருக்கட்டும். இப்போ இந்த எம்மு கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எல்லும் கேன்சல் ஆகாது, மல்டிப்ளை ஆகும். அப்போ m பவர், இங்கே கீழே இருக்கிற எம்மை மேலே கொண்டு போகிறேன், m⁻⁻1 L³ T⁻². கரெக்டாக? m⁻⁻1 L³ T⁻². கரெக்ட் தான் நினைக்கிறேன். எதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வெளியே ஊற்றுங்க. ஓகே, சரி. அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, விச் இஸ் E h இன்ட்டு நியூ. ஓகே, இது வந்து நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. c/λ. இதுவும் நம்ம படிப்போம், ஒரு வழியே இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு சரி. இப்போது ஃப்ரீக்வன்சி வித் நத்திங் பட் டைம் பீரியட், இதெல்லாம் வரும். 1/டைம் பீரியட் இப்படி போட்டாலும் சரி, இல்லை c/λ போட்டாலும் சரி. சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்ற யூனிட்டு மீட்டர்/செகண்டு, லாம்டாவுடைய யூனிட்டு மீட்ரு. ஸோ மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா 1/செகண்டு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/டைம் பீரியட்னு எழுதிக்கலாம். ரெண்டு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ ஹச், இந்த மியூக்கு பதிலாக நான் ஃப்ரீக்வன்சியை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். அதனால் 1/டைம் பீரியட்னு போடலாம். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஹச் டிவைடட் பை டைம் பீரியட். எனக்கு ஈஸியாக இருக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா போடுறதுக்கு. சரி, இப்போ இப்போ இது என்ன வேணும்? எனக்கு ஹச் தான் வேணும். ஹச் தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு டி. ஈங்கிறது என்னது? எனர்ஜியோட ஃபார்முலானா m(L²) T⁻². எப்போயுமே நான் மனப்பாடவே பண்ண மாட்டேன், ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா எனர்ஜிக்கு வந்து mL² T⁻². mL² T⁻². டெம்பரேச்சரா? சாரி, சார், டைமுக்கு டி தான், அப்படியே எழுதிக்க வேண்டியதான். விச் இஸ் mL² T⁻². ஸோ ஹச்சோடைய டைமென்ஷன் ஃபார்முலா, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோடைய டைமென்ஷன் ஃபார்முலா mL² T⁻². ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்னது? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சராக இருக்கும். எதனுடைய இருக்குன்னா கேஸ் மாலிகல்ஸோடைய டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ இதனுடைய எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த ஃபார்முலா தான் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி. இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேன்னு போடுவாங்க, சில நேரம் கேபி போடுவாங்க, அதனால வச்சுக்கலாம். இப்போ இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான் வேணும். ஸோ அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு E/T. டீங்கிறது இங்கே டெம்பரேச்சர். ஃபார்முலா ஞாபகம் வச்சா மட்டும் போதாது, இது என்ன டேர்ம்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எனர்ஜிக்கு ஃபார்முலானா mL², டைமென்ஷன் ஃபார்முலா mL² T⁻². டெம்பரேச்சர் இட்ஸ் நாட் அ டைம். சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணிடுவோம். டெம்பரேச்சருக்கு கேன் போட்டாலும் போடலாம், இல்லைனா தீட்டா போட்டாலும் போடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது mL² T⁻² K⁻−1. ஓகே, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் முடிஞ்சாச்சு. சரி, இப்போ இது ஈஸி தான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படித்தோம்ல, இதெல்லாம் நம்பர்ஸ். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன? விச் இஸ் எதுவுமே இருக்காது. m⁻0 L⁻0 T⁻0 எதுலேயுமே இருக்காது. ஸோ இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஜீரோன்னு சொல்கிறது பதிலாக பெட்டர் இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷனே இல்லையா, அதனால டைமென்ஷன்லெஸ். சரி, இப்போ இது என்னது? இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, அப்போ அடுத்து இப்போ இந்த இடத்துல இன்னொரு டேர்ம் இருக்கா? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இது எல்லாத்துக்கும் டைமென்ஷன் எடுத்திங்கன்னா இதுக்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஸோ இது என்ன சொல்லலாம்னா, இட் இஸ்
டைமென்ஷன்லெஸ் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அப்போ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, சொல்ல கான்ஸ்டன்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, பட் இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்புறம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதோட முடியுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், முடியுது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் டென்சிட்டிம்பாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது டென்சிட்டி ஆஃப் நீங்கள் எந்த மீடியம் எடுத்துக்கிறீங்களோ அந்த மீடியமு டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் வாட்டர்ங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் டென்சிட்டி ஆஃப் மீடியம், இது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ரெண்டுக்குடைய யூனிட்டும் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு இருக்குமா? கேன்சல் ஆகிடும் கடைசியாக. இட் ஹாஸ் நோ யூனிட். யூனிட்டே இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் யூனிட்டே இல்லை. அப்போ அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்காது. டைமென்ஷன்லெஸ். ஓகே, இது டைமென்ஷன்லெஸ். ஓகேவா? அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு நம்மளுக்கு தெரியும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் நான் எழுதிடுறேன். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைடட் பை கரெக்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் என்ன எழுத முடியல. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். ஓகேவா? இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இதான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவும் ஸ்பீடு தான், இதுவும் ஸ்பீடு தான். ரெண்டுமே ஸ்பீடுன்னு இருக்கப்போ இதுக்கும் யூனிட் கிடையாது. இட் ஹாஸ் நோ யூனிட். ஸோ இதுக்கும் நோ டைமென்ஷன்ஸ். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ். ஓகேவா? இப்போது இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் டைமென்ஷன்லெஸ் தான், பட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். 5, 10, 100 இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் டைமென்ஷன் கான்ஸ்டன்ட். ஆனால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மாறும். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒரு மெட்டீரியலுக்கும் இன்னொரு மெட்டீரியலுக்கும் மாறும். அப்போ இதெல்லாம் வேரியபிள்ஸ். மாறுறதுனால இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இன்னும் மாறுறதுனால வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதால் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். இப்போ இதுவும் மாறும், ஒரு குவான்டிட்டிக்கும் மாறும். ஸோ அதனால் இதுவும் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டோம், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம். நான் எழுதிடுறேன். ஓகே, ஸோ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டோம், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம். வேரியபிள்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம். சும்மா இருக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்கும்போது இதான் நம்பர்ஸ் பார்த்தோம். 5, 10, 100 மாதிரி பார்த்தோம். அதாவது நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட். பையெல்லாம் கூட ஒரு டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் தான், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் தான். சரி, அப்போ டைமென்ஷன் இருக்கிற குவான்டிட்டிஸ்க்கு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குமா? டைமென்ஷன்ஸ் இருக்கும், பட் அதுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குமா? அடுத்து வேரியபிள்ஸ் இருக்குமா? அதான் ஈஸி தான். இப்போ நம்ம லென்த்து ஏரியா, வால்யூமு, ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ஸ் இருக்குமா? எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ஸ் இருக்குமா? இதெல்லாம் வேரி ஆகுமா? ஸோ அப்போ எல்லாமே டைமென்ஷனல் அப்படி தான் அவங்க டேர்ம்ஸ் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஓகே, ஏரியா, வால்யூம் இதுக்கெல்லாம் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். இப்போ இது கான்ஸ்டன்ட்டுக்கு கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் இது ஞாபகம் வச்சுக்கணும். கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் இருக்கிறேன், பரவாயில்ல. கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் படித்தோம்ல, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து இன்னொன்று போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோன்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இருக்கும். பாருங்கள், கிராவிடேஷனல் தான் பாருங்கள், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கா, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கெல்லாம் டைமென்ஷன்ஸ் இருக்கா. ஆனால் இதனுடைய வேல்யூ மாறவே மாறாது. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ மாறவே மாறாது. அதே மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ மாறாது. அதனால அது கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது, ஆனால் அதுக்கு டைமென்ஷன் இருக்குது. அதனால் அது என்னது? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் இருந்து வேரி ஆச்சுன்னா டைமென்ஷன் வேரியபிள், டைமென்ஷன் இல்லை கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், வேரி ஆச்சுன்னா டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ், அதாவது அப்படியே ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். டைமென்ஷனாக என்னங்கிறத பற்றி ஃபுல் ஐடியா இருக்கும். டேரெக்டாக புக்கில் லைன் பண்ணினா படிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரே நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்னா புக்கில் கொடுத்துருப்பான், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டிக்கு, ஓகேவா, வெலாசிட்டியோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? விச் இஸ் L(T⁻⁻1). இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? தெரியாதுன்னு இல்லை, ஈஸி தான். ஒன்றும் இல்லை, வெலாசிட்டியோடைய டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி பண்ணோம்? விச் இஸ் நத்திங் பட் மீட்டர் பர் செகண்ட் அதனுடைய யூனிட்டு. அதனால் L(T⁻⁻1) ஞாபகம் வச்சுக்கலாமா? சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் நம்ம என்ன சொல்லலாம்னா மீட்டர் பர் செகண்ட் தான் அதனுடைய யூனிட். ஓகே, ஸோ அதுவும் L(T⁻⁻1) தான். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா வெலாசிட்டினாலும் சரி, சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலும் சரி, இனிஷியல் வெலாசிட்டினாலும் சரி, ஃபைனல் வெலாசிட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் L(T⁻⁻1) தான் இருக்கும். இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கும். அது எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோன்னு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இனிஷியல்
வெலாசிட்டினா இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுனால அந்த இனிஷியல் வெலாசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் வெலாசிட்டினா ஃபைனலாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டினாலே அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு அந்த டைமென்ஷன் ஃபார்முலா தான். இது இங்கே யூஸ் பண்ணுறதுனால இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வரும், இந்த இங்கே யூஸ் பண்ணுறதுனால அந்த டைமென்ஷன் ஃபார்முலா வரும்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் புக்கில் ஒரு லைனில் கொடுத்துருப்பான். ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட் அப்படியே ரீட் பண்ணிட்டே போயிடலாம்ல. ஓகே, இப்போது புக்குள்ளே வருவோம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரி, இப்போ நம்ம ரொம்ப நிறையா சொல்லிட்டோம். இது அப்படியே சிம்பிளிஃபைடாக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் த நேச்சர் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் டிஸ்கிரைப்ட் பை இட்ஸ் டைமென்ஷன். நேச்சர் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஈஸி தான் சொல்கிறதுக்கு. இப்போ டிரைவ்டு குவான்டிட்டி எதை பொறுத்து இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் லென்த்தை பொறுத்து இருக்குது, டைமை பொறுத்து இருக்குது, மாசை பொறுத்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது எதெல்லாம் பொறுத்து இருக்குது, எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே நேச்சர். டெரைவ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட நேச்சரை நம்ம டைமென்ஷன்ஸில் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் டிஸ்கிரைப்ட் பை இட்ஸ் டைமென்ஷன்ஸ். ஆல் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெப்ரசென்டட் பை டெரைவ்ட் யூனிட்ஸ். பாருங்கள், அதான் சொல்கிறோம். ஆல் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி ரெப்ரசென்ட் பை டெரைவ்ட் யூனிட்ஸ் can be expressed in terms of some combination of 7 fundamental or base quantities. நம்ம முன்னாடி தெரியும், direct quantities are expressed in terms of 7 fundamental or base quantities ன்னு படிச்சுமா. So we shall call these base quantities as the 7 dimensions of the physical world. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்தோமா, லென்த்துக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்தோம், அதான் கொடுக்கலாம். 7 பேஸ் குவான்டிட்டிஸ்க்கும் 7 டைமென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. விச் இஸ் டினோட்டட் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். டைமென்ஷனாலே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கணும். தஸ் லென்த் ஆஸ் தி டைமென்ஷன் எல், லென்த்துக்கு டைமென்ஷன் எல், மாஸுக்கு எம், டைமுக்கு டி, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஏன்னு தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் ஆம்பியர் ஐன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. தெர்மோடைனமிக் டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின், கே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, சிடி. அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல். ஓகேவா. ஸோ இதுக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் மோல்னு எழுதிட்டாங்க. அடுத்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா. அப்போ சார் இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இப்போ தான் நம்ம வரோம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் த பவர்ஸ் ஆர் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இதுக்கு நான் என்னோட இங்கே தான் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ஏரியாவோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டால், இட் ஹாஸ் 0 டைமென்ஷன்ஸ் இன் மாஸ், 2 டைமென்ஷன்ஸ் இன் லென்த், 0 டைமென்ஷன் இன் டைம் சொன்னாலும் அதை தான் இங்கே சொல்லுவாங்க பாருங்களேன். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஏரியா, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏரியா ஆர் தி பவர்ஸ் டு விச் த பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ரைஸ்ட். பவர்ஸ்னால் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கடைசியாக என்ன பண்ணோம், பவர்ஸ் எம்மோடைய பவர் 0, எல்லோடைய பவர் 2, 0. அப்போ இந்த பவர் தான் மெயினாக கண்டுபிடிக்கிறோம். அந்த பவர் தான் மெயினாக வேணும். இப்போ தான் பவர் தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் த பவர்ஸ் டு விச் த பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ரைஸ்ட். பேஸ் குவான்டிட்டியை நம்ம ரைஸ் பண்ணுறோம். பேஸ் குவான்டிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் சொல்கிறோம். ஆர் ரைஸ்ட் டு ரெப்ரசென்ட் தட் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுருவோம். அந்த ஃபார்முலாவோட பவர்ஸ் தான் டைமென்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. நோட் தட் யூசிங் த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் குவான்டிட்டி we are dealing with the dimensions of the quantity. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டே எது கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன் மெக்கானிக்ஸ் ஆல் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ரிட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்து, மாசு, டைமில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, அதான் சொன்னோம். சரி, அதான் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் த வால்யூம் ஆக்குப்பைட். இனிமேலாம் எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த வால்யூம் ஆக்குப்பைட் பை an object is expressed by the product of length, breadth and height. அதான் நம்ம ஃபார்முலா தான். இதில் 3 லென்த் இருக்குது. ஸோ ஹென்ஸ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் வால்யூம் ஆர் எல் இன்ட்டு எல் விச் இஸ் நத்திங் பட் எல் கியூப். ஸோ எல் கியூப், எல் பவர் 3 இல்லைனா எல் கியூப்னு எழுதிக்கலாம் டேரெக்டாக. இப்போ என்ன பண்ணிட்டோம், இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா எல் கியூப். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ வால்யூம் ஆஃப் ஏ ஸ்கொயர் கியூப்னாலும் ஒன்று தான், வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டருக்கும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான். எந்த வால்யூம் எடுத்துக்கிட்டாலும் டைமென்ஷன் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். அதாங்க சொல்ல வராங்க, நான் சொல்ல. இப்போ வால்யூம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் டைம். அது வால்யூம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் டைம். இட் இஸ் செட் டு பொசஸ் 0 டைமென்ஷன் இன் மாஸ். மாஸும் கிடையாது, அதே மாதிரி டைமும் கிடையாது, மற்ற எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் கிடையாது. ஒன்லி லென்த் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சிமிலர்லி ஃபோர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட் அக்சலரேஷன். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் அக்சலரேஷன். இதில் என்ன பண்ணுறா, ஃபார்முலா டேரெக்டாக போட்டான். மாஸ் இன்ட் அக்சலரேஷன் எல் பை லென்த் பை டைம் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ m(L)T⁻². ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஓகே, இதை திரும்பி படிக்க ஒன்றும் இல்லை. அப்படின்னா இதுலேருந்து என்ன அர்த்தம், ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் ஃபார்முலா m(L)T⁻². இட் ஹாஸ் 1 டைமென்ஷன் இன் மாஸு, 1 டைமென்ஷன் இன் லென்த்து, -2 டைமென்ஷன் இன் டைம். பாருங்கள், அதான் கொடுத்தா. ஃபோர்ஸஸ் 1 டைமென்ஷன் இன் மாஸு, 1 டைமென்ஷன் இன் லென்த்து, -2 டைமென்ஷன் இன் டைம் அப்படின்னு கொடுத்துறான். இந்த டைமென்ஷன்ஸ் இன் ஆல் த அதர் குவான்டிட்டிஸ் ஆர் 0. மற்ற குவான்டிட்டிஸில் இருக்கிற பேஸ் இதெல்லாம் 0ன்னு சொல்லியாச்சு. சரி, அப்புறம் நோட் தட் இன் திஸ் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இப்போ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்ல, த மேக்னிடியூட்ஸ் ஆர் நாட் கன்சிடர். ஆமாம், சொல்ல மாதிரி பார்த்தீங்களா,
எந்த மேக்னிட்டும் கன்சிடர் பண்ணல. வால்யூம் ஆஃப் எ கியூப் ஒன்று இருக்கும், வால்யூம் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கும், அதனுடைய வேல்யூஸ் மாறும். அந்த மேக்னிட்யூட் எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், ஒன்லி சிம்பிள்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் குவாலிட்டி தான் சொல்கிறோம். இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் என்டர்ஸ். குவாலிட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னால், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஸ்பீடு எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் இருக்கும்னு சொல்கிறோம். ஆர் ஆல் ஈக்விவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆல் தீஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் லென்த் பை டைம். ஸோ அதனுடைய ஃபார்முலா LT⁻⁻1. ஓகே, அடுத்த டைமென்ஷன் ஃபார்முலா, டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ், அது நம்ம தெரிஞ்சதான் என்னால் சொல்லிடலாம். இந்த எக்ஸ்பிரஷன் which shows and how and which the base quantities represent the dimensions of a physical quantity is called the dimension formula. எக்ஸாம்பிள், இதை பார்த்துங்க, அதான் இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வால்யூம். டைமென்ஷன் ஃபார்முலால இது மட்டும்தான் டைமென்ஷன் ஃபார்முலா. இதான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் which shows எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது, அதனுடைய எக்ஸ்போனண்ட்டையும் சொல்லுது. அதனால தான் இதை டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்கிறான். இந்த எக்ஸ்பிரஷன் தான் டைமென்ஷன் ஃபார்முலா சொல்கிறான். ஸோ அப்போ ஸ்பீடுக்கு வெலாசிட்டிக்கு இந்த LT⁻⁻1 சொல்லலாம், இல்லை m⁻0 சேர்த்துக்கலாம் முன்னாடியே. அப்புறம் m0 LT⁻⁻2 இது என்னது LT⁻⁻, அக்சலரேஷன். ஓகே, பார்த்தாலே சொல்லிடலாம் அக்சலரேஷன். அப்புறம் L⁻³ T⁻0 இது வந்து மாஸ் டென்சிட்டி. மாஸ் டென்சிட்டினாலே டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இருக்குல்ல, இதைத்தான் மாஸ் டென்சிட்டின்னு சொல்கிறான். சரி, அடுத்த ஈக்குவேஷன் அப்டைன்ட் பை. இப்போ நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா முடிச்சிட்டோம், டைமென்ஷனல் ஈக்குவேஷன் போகிறோம். டைமென்ஷனல் ஈக்குவேஷன் நம்ம சொன்ன மாதிரி தான், டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஆஃப் ஏரியா விச் இஸ் நத்திங் பட் L². ஓகே, இது ரெண்டு சேர்த்துறதுனா இந்த டைமென்ஷனல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் அப்டைன்ட் பை ஈக்குவேட்டிங் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட்ஸ் டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் கால்டு தி டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதெல்லாம் சொன்னது தான் திரும்ப சொல்லியிருக்கான். இல்லை, நான் திரும்ப சொல்லியிருக்கேன். thus the dimensional equations are the equations which represent the dimensions of a physical quantity in terms of the base quantities. அதே தான் சொல்லியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வால்யூம், ஸ்பீடு, ஃபோர்ஸ், மாஸ் டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வால்யூமோட டைமென்ஷனல் ஃபார்முலா இது ரெண்டு சேர்த்துறதுனா இதுதான் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். சிமிலராக எல்லாத்துக்கும் அதே தான். டைமென்ஷனல் ஈக்குவேஷன் கேன் பி அப்டைன்ட். ஆமாம், எப்படி டைமென்ஷனல் ஈக்குவேஷன் எப்படி அப்டைன் பண்ணலாம்? ஈக்குவேட்டிங் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவ்வளோதான், இது தான் சொல்லிட்டோமா. இப்போ இதுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் இந்த. ஓகே, அது எல்லாத்தையும் எதில் பண்ணிக்கிறானாமா, அப்பெண்டிக்ஸ் 9 கொடுத்துருக்கிறானாமா. அப்பெண்டிக்ஸ் 9 பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில், நான் இன்னும் நோட்ஸில் இருக்கும், இங்கே எழுதி வச்சுருப்பேன். அதை பாருங்கள், அப்பெண்டிக்ஸ் 9 கிட்டத்தட்ட இதுதான் அப்பெண்டிக்ஸ் 9. 1 23 45 64 79 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும். 79க்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான், டைமென்ஷன்ஸ் டெரைவ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அப்பெண்டிக்ஸில் இருக்குது. ஓகே, நான் அதோட லிங்க் வர கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பார்த்துங்க, இதில் எல்லாத்தையுமே நான் சொல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-35 உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு இப்போ நீட் படிக்கிறதுனால இது கொஞ்சம் யூஸ் ஆகும். 35 போதுமானதாக இருக்கும், ஆனால் பத்தாது. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அது நம்ம நீட் வீடியோ போகும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு எனக்கு தெரியும். பட் டைமென்ஷனை பற்றி ஃபுல்லாக ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.